திமுக ஆட்சியின் 5 ஆண்டு காலத்தில் கூடுதலாக நிறுவப்பட்ட மின் நிறுவுத்திறன் வெறும் 206 மெகாவாட் மட்டுமே. அதன் காரணமாகத்தான் தமிழகம் இன்றைக்கும் மின் பற்றாக்குறையை சந்தித்து வருகிறது. 2011-12 ஆண்டு நிதிநிலை அறிக்கையில் 800 மெகாவாட் உடன்குடி விரிவு திட்டம், 1600 மெகாவாட் உப்பூர் அனல் மின் திட்டம், தற்போதுள்ள எண்ணூர் அனல் மின் நிலையத்துக்கு பதிலாக 600 மெகாவாட் திறன் கொண்ட புதிய திட்டம், 800 மெகாவாட் தூத்துக்குடி 4ஆம் நிலை திட்டம் என 3800 மெகாவாட் அளவுக்கு புதிய மின் திட்டங்களை அறிவித்திருந்தோம். 660 மெகாவாட் திறன் கொண்ட எண்ணூர் அனல் மின் விரிவாக்க திட்டம் என்னும் ஒரு புதிய திட்டத்தை செயல்படுத்த எனது தலைமையிலான அரசு தற்போது முடிவு செய்துள்ளது என்பதை இந்த பேரவைக்கு தெரிவிப்பதில் நான் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த அனல் மின் திட்டம் சூப்பர் கிரிட்டிக்கல் என்னும் தொழில்நுட்பத்துடன் கூடியதாக இருக்கும். இந்த திட்டத்தின் மூலம் குறைந்த அளவு நிலக்கரியில் அதிக அளவு மின் உற்பத்தியை பெற இயலும். குறைந்த நிலக்கரியை பயன்படுத்துவதன் காரணமாக சுற்றுச்சூழல் பாதுகாக்கப்படும். சுமார் 3960 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் துவக்கப்படும் இந்த அனல் மின் திட்டம் 2015ஆம் ஆண்டு இறுதிக்குள் தனது உற்பத்தியை தொடங்கும். இதுவரை தமிழ்நாட்டில் புனல், அனல், அணு, எரிவாயு சுழலி ஆகியவை மூலம் மின்சாரம் தயாரிக்கப்படும் மின் நிலையங்கள் அமைக்கப்பட்டுள்ளன. புனல் மின் நிலையம் மூலம் இதற்கு மேல் புதிய மின் உற்பத்தி நிலையங்கள் அமைப்பது கடினம். அதேபோன்று அனல் மின் நிலையத்திற்கு மத்திய அரசால் போதுமான அளவு நிலக்கரி ஒதுக்கீடு செய்யப்பட வேண்டும். தற்போது நடைமுறையில் உள்ள அனல் மின் நிலையங்களுக்கே நிலக்கரி ஒதுக்கீட்டை மத்திய அரசு சரிவர செய்யவில்லை. எனவே மாற்று எரிபொருள் மூலம் மின் உற்பத்தி செய்யப்பட வேண்டியது தற்போது காலத்தின் கட்டாயமாகும். மின் உற்பத்திக்கு லிக்விஃபைட் நேச்சுரல் கேஸ், அதாவது திரவ இயற்கை எரிவாயு ஒரு மாற்று எரிபொருளாக அமையும். மேலும் LNGயை எரிபொருளாக கொண்ட மின் நிலையம் மிக குறைந்த கால அளவில் உருவாக்க இயலும். ஆனால் அதற்கு LNG டெர்மினல், அதாவது LNG முனையம் தேவை. LNG முனையம் அமைப்பதற்கான புரிந்துணர்வு ஒப்பந்தம் இந்தியன் ஆயில் நிறுவனத்துடன் எனது முன்னிலையில் 22/3/2012 அன்று ஏற்படுத்தப்பட்டது. எனவே அந்த முனையம் அமைக்கப்பட்டவுடன் கிடைக்கப்பெறும் திரவ இயற்கை எரிவாயுவை பயன்படுத்தி 500 மெகாவாட் திறன் கொண்ட மின் உற்பத்தி நிலையத்தை அமைக்க எனது தலைமையிலான அரசு ஆய்வு செய்யும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். இதேபோன்று கோயம்புத்தூர், சேலம், தர்மபுரி வழியாக கொச்சி முதல் பெங்களூருக்கு திரவ இயற்கை எரிவாயு எடுத்துச் செல்லும் குழாய் அமைக்கும் பணிகளை கெயில் நிறுவனம் மேற்கொண்டு வருகிறது. இதனை பயன்படுத்தி 500 மெகாவாட் திறன் கொண்ட மின் உற்பத்தி நிலையங்களை அமைக்க எனது தலைமையிலான அரசு ஆராயும். 2011-2012 ஆண்டு நிதிநிலை அறிக்கையில் அறிவிக்கப்பட்ட மின் திட்டங்களின் நிலைமை பற்றியும் இந்த மாமன்றத்திலே விவாதிக்கப்பட்டது. எனவே அது பற்றியும் இங்கே எடுத்து கூறுவது எனது கடமை என கருதுகிறேன். 800 மெகாவாட் திறன் கொண்ட உடன்குடி விரிவாக்க அனல் மின் திட்டம் துவங்கப்படுவதற்கான முதல் நடவடிக்கையாக சாத்தியக்கூறு திட்ட அறிக்கை தற்போது தயாரிக்கப்பட்டு வருகிறது. இத்திட்டம் 2015-2016 நிதியாண்டில் செயல்பாட்டிற்கு வரும். 1600 மெகாவாட் திறன் கொண்ட உப்பூர் அனல் மின் திட்டத்திற்கான முன் சாத்தியக்கூறு அறிக்கை மற்றும் திட்ட வரைபடம் ஆகியவை இறுதி செய்யப்பட்டு விட்டன. கடலோர பகுதி ஒழுங்குமுறை, அதாவது கோஸ்டல் ரெகுலேஷன் ஜோன் விதிகளின் அடிப்படையில் திட்ட எல்லைகளை வரையறுக்க 28/1/2012 அன்று அண்ணா பல்கலைக்கழகத்திடம் பணி ஒப்படைக்கப்பட்டுள்ளது. சுற்றுச்சூழல் தாக்க மதிப்பீட்டிற்கான அறிக்கை தயாரிப்பதற்கான ஒப்பந்த புள்ளி திறக்கப்பட்டு பரிசீலனையில் உள்ளது. இதற்கான பணி ஆணைகள் விரைவில் வழங்கப்படும். மேலும் விரிவான திட்ட அறிக்கை தயாரிப்பதற்கான ஆலோசகர் நியமிப்பதற்கான ஒப்பந்த புள்ளி திறக்கப்பட்டு மதிப்பாய்வில் உள்ளது. மத்திய சுற்றுச்சூழல் தாக்க மதிப்பீட்டின் ஆய்வுக்கான குறிப்பு விதிமுறைகள், அதாவது டேர்ம்ஸ் ஆஃப் ரெஃபரன்ஸ் ஒப்புதலுக்காக மத்திய சுற்றுச்சூழல் அமைச்சகத்தில் நிலுவையில் உள்ளது.
இந்த திட்டம் 2015ஆம் ஆண்டு இறுதிக்குள் செயல்பாட்டிற்கு வரும். 40 ஆண்டு பழமை வாய்ந்த எண்ணூர் அனல் மின் நிலையத்திற்கு பதிலாக 600 மெகாவாட் திறன் கொண்ட புதிய அனல் மின் நிலையத்தை நிறுவ உத்தேசிக்கப்பட்டிருந்தது. எனினும் சூப்பர் கிரிட்டிக்கல் தொழில்நுட்பத்தை பயன்படுத்தினால் குறைந்த அளவு நிலக்கரியில் அதிக அளவு மின் உற்பத்தியை பெற முடியும் என்றும் இதன் மூலம் சுற்றுச்சூழல் பாதுகாக்கப்படும் என்ற கருத்து தெரிவிக்கப்பட்டது. எனவே 600 மெகாவாட் திறன் கொண்ட இந்த அனல் மின் நிலையத்தை சூப்பர் கிரிட்டிக்கல் தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி 660 மெகாவாட் திறன் கொண்ட அனல் மின் நிலையமாக மாற்ற முடிவெடுக்கப்பட்டுள்ளது என்பதை மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த திட்டத்திற்கான முன் சாத்தியக்கூறு அறிக்கை தயாரிக்கப்பட்டு வருகிறது. இந்த அனல் மின் திட்டமும் 2015ஆம் ஆண்டு இறுதிக்குள் செயல்பாட்டிற்கு கொண்டு வரப்படும். 800 மெகாவாட் தூத்துக்குடி 4ஆம் நிலை அனல் மின் திட்டத்தை பொறுத்தவரை கடலோர பகுதி ஒழுங்குமுறை ஆணைய விதிகளின்படி அனல் மின் திட்ட எல்லைகளை வரையறுப்பதற்கான பணி அண்ணா பல்கலைக்கழகத்திடம் ஒப்படைக்கப்பட்டு அதற்கான அறிக்கையும் பெறப்பட்டு விட்டது. மேலும் சாத்தியக்கூறு அறிக்கை மற்றும் திட்ட விவர அறிக்கையினை தயாரிப்பதற்கான ஆலோசகர் நியமிக்கப்பட்டு விட்டார். இந்த அனல் மின் திட்டம் 2015ஆம் ஆண்டு இறுதிக்குள் செயல்பாட்டிற்கு கொண்டு வரப்படும். வடசென்னை அருகில் வல்லூரில் 1000 மெகாவாட் திறன் கொண்ட அனல் மின் நிலையத்தை தேசிய மின் கழகத்துடன் இணைந்து நிறுவ 12/7/2002 அன்று எனது முன்னிலையில் புரிந்துணர்வு ஒப்பந்தம் கையெழுத்திடப்பட்டது. அதற்கான ஆரம்ப கட்ட பணிகளும் எனது அரசால் துவங்கப்பட்டன. பின்னர் வந்த மைனாரிட்டி திமுக அரசு இதனை விரைந்து செயல்படுத்துவதற்கு உரிய நடவடிக்கைகள் எடுக்காத காரணத்தால் இன்னமும் வல்லூர் அனல் மின் திட்டம் செயல்பாட்டிற்கு வரவில்லை. எனது அரசு பொறுப்பேற்ற போது மந்த கதியில் நடைபெற்று வந்த பணிகள் விரைவுபடுத்தப்பட்டுள்ளன. இதன் காரணமாக இந்த ஆண்டு ஜூன் மாதம் முதல் அலகு உற்பத்தியை துவங்கும். இரண்டாம் அலகு இந்த ஆண்டு நவம்பர் மாதமும் 3ஆம் அலகு அடுத்த ஆண்டு ஜூன் மாதமும் செயல்பாட்டிற்கு கொண்டு வரப்படும். அதேபோன்று தூத்துக்குடியில் 1000 மெகாவாட் திறன் கொண்ட அனல் மின் நிலையத்தை நெய்வேலி பழுப்பு நிலக்கரி நிறுவனத்தோடு கூட்டு முயற்சியில் நிறுவ 19/6/2003 அன்று எனது தலைமையிலான அஇஅதிமுக ஆட்சியில் புரிந்துணர்வு ஒப்பந்தம் கையெழுத்தானது. இந்த திட்டத்திற்கான ஆரம்ப கட்ட நடவடிக்கைகளும் முந்தைய எனது அரசாலேயே மேற்கொள்ளப்பட்டு விட்டன. இந்த அனல் மின் திட்டத்தின் பணிகளை முந்தைய மைனாரிட்டி திமுக அரசு சரியாக கண்காணிக்க தவறியதால் இத்திட்டம் செயல்பாட்டிற்கு கொண்டு வரப்படுவதில் காலதாமதம் ஏற்பட்டுள்ளது. இத்திட்டத்தின் முதல் அலகு 2013ஆம் ஆண்டு ஜூன் மாதமும் 2ஆம் அலகு 2013ஆம் ஆண்டு செப்டம்பர் மாதமும் செயல்பாட்டிற்கு வரும். எனது அரசால் ஏற்படுத்தப்பட்ட புரிந்துணர்வு ஒப்பந்தப்படி தமிழகத்திற்கு கிடைக்க வேண்டிய மின்சாரத்தின் அளவு 750 மெகாவாட் ஆகும். ஆனால் இத்திட்டம் பற்றி முந்தைய மைனாரிட்டி திமுக அரசு மத்திய அரசிடம் சரியாக எடுத்து கூறாத காரணத்தால் இது ஒரு மத்திய அரசின் திட்டம் என கருதப்பட்டு கேட்கில் ஃபார்முலா அடிப்படையில் 387 மெகாவாட் என குறைக்கப்பட்டு விட்டது. இவையன்றி ஒவ்வொன்றும் 600 மெகாவாட் திறன் கொண்ட வடசென்னை நிலை 2 மின் நிலையம் இந்த ஆண்டு ஆகஸ்ட் மாதத்தில் ஒரு யூனிட்டும் டிசம்பர் மாதத்தில் மற்றொரு யூனிட்டும் மின் உற்பத்தியை தொடங்கும். 600 மெகாவாட் திறன் கொண்ட மேட்டூர் 3ஆம் நிலை அனல் மின் நிலையம் இந்த ஆண்டு ஜூன் மாதத்தில் செயல்பாட்டிற்கு கொண்டு வரப்பட்டு அதன் முழு திறனும் செப்டம்பர் மாதத்திற்குள் கிடைக்கப் பெறும். கூடங்குளம் அணுமின் நிலையம் தனது உற்பத்தியை இன்னும் 2 மாதங்களில் துவக்கிவிடும் என எதிர்பார்க்கப்படுகிறது. நான் தற்போது விவரித்துள்ளவாறு எனது தலைமையிலான அரசு பல்வேறு புதிய மின் திட்டங்களை தொடங்கியுள்ளதுடன் தற்போது நடைமுறைப்படுத்தப்பட்டு வரும் மின் திட்ட பணிகளையும் முடுக்கிவிட்டுள்ளது. எனவே வரும் ஜூன் மாதம் முதல் மின்வெட்டு படிப்படியாக குறைக்கப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். எனது தலைமையிலான அஇஅதிமுக அரசு
2011ஆம் ஆண்டு மே மாதம்தான் பொறுப்பேற்றது. அதன் பின்னர் இந்த அரசின் கொள்கைகள், திட்டங்கள் மற்றும் அறிவிப்புகள் ஆகியவை ஆளுநர் உரையிலும் நிதிநிலை அறிக்கையிலும் கொள்கை விளக்க குறிப்பிலும் தெரிவிக்கப்பட்டிருந்தன. கடந்த ஆண்டு பட்ஜெட் கூட்டத்தொடர் செப்டம்பர் மாதம் 14ஆம் தேதிதான் நிறைவடைந்தது என்பதை இந்த மாமன்ற உறுப்பினர்கள் நன்கு அறிவர். எனவே கடந்த பட்ஜெட் கூட்டத்தொடர் முடிவடைந்ததற்கும் நடப்பாண்டு நிதிநிலை அறிக்கை தாக்கல் செய்யப்பட்டதற்கும் உள்ள இடைவெளி 6 மாத காலம்தான். சாதாரணமாக ஒவ்வொரு நிதிநிலை அறிக்கை தாக்கல் செய்யப்படுவதற்கும் இடையே ஓராண்டு இடைவெளி இருக்கும். எனவே கடந்த நிதிநிலை அறிக்கையில் தெரிவிக்கப்பட்ட திட்டங்கள் அனைத்தும் முழுமையாக நிறைவேற்றப்பட்டு விட்டதா என்று எழுப்பப்படும் கேள்விகள் நியாயமானவை அல்ல என்பதை நியாய உணர்வு உள்ளவர்கள் அறிவார்கள் என்பதை தெரிவித்துக் கொண்டு அமைகிறேன். தமிழகத்தில் மின் உற்பத்தியை பெருக்கவும் மின் பற்றாக்குறையை நீக்கவும் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா மேற்கொண்டுள்ள ஆக்கப்பூர்வமான நடவடிக்கைகளுக்கு அனைத்து கட்சி தலைவர்களும் பாராட்டும் நன்றியும் தெரிவித்துள்ளனர். சட்டப்பேரவையில் இன்று முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா தமிழக அரசின் புதிய மின் திட்டங்கள் குறித்து விளக்கமாக எடுத்துரைத்தார். தமிழகத்தை மீண்டும் மிகைமின் மாநிலமாக ஆக்க முதலமைச்சர் மேற்கொண்டுள்ள நடவடிக்கைகளை அனைத்து கட்சி தலைவர்களும் வரவேற்றனர். தமிழர்களின் பிரச்சனைக்கு தீர்வு காணுகிற அத்திவாரத்தை இன்றைக்கு துவக்கியிருக்கிற புரட்சித் தலைவி அம்மாவுடைய இந்த சீரிய நடவடிக்கையை தமிழக மக்களின் சார்பிலே, அடித்தளத்து கிராமப்புற மக்களின் மின்சாரத்திலே பாராட்டி வரவேற்று நன்றி கூற கடமைப்பட்டிருக்கிறேன். இந்த பொற்கால ஆட்சியில 2011-2016 தமிழ்நாடு மிகை மின் உற்பத்தி மாநிலமாக விளங்குவதற்கான திட்டங்களை அம்மா அவர்கள் அறிவித்திருக்கிறார்கள். மின்சாரத்துறையில் அது முழு மலர்ச்சி பெற வேண்டும் என்பதற்காக சிறந்த திட்டங்களை அடுக்கடுக்காக சொல்லி வந்திருக்கின்றார்கள். அந்த திட்டங்களை நிறைவேற்றி வருகின்ற மாண்புமிகு புரட்சி தலைவர் அம்மா அவர்களுக்கு அகில இந்திய ஃபார்வர்ட் பிளாக் உறுதுணையாக இருக்கும். அவர்களுக்கு வாழ்த்துக்கள் கூறி பல்வேறு திட்டங்கள் வாயிலாக தமிழகத்தினுடைய ஒட்டுமொத்த தேவையை நிறைவு செய்யக்கூடிய வகையில் ஒரு காலத்தை செயல்படக்கூடிய திட்டங்களை முன்வைத்திருக்கக்கூடிய தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களை புதிய தமிழகம் கட்சி மனதார வரவேற்கிறது, பாராட்டுகிறது. இந்த அரசு தீர்க்கமாக நல்ல எதிர்கால சிந்தனையுடன் படிப்படியாக தமிழகத்தில் மின் பற்றாக்குறை இல்லாத ஒரு சூழலை உருவாக்குவதற்கு என்ன செய்ய போகின்றது என்பதை விரிவாக விவரித்த முதலமைச்சர் அவர்களுக்கு மனிதநேய மக்கள் கட்சியின் சார்பாக என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். எதிர்காலத்தில் தமிழகத்தில் மின் பற்றாக்குறை ஏற்படாத வண்ணம் உபரிமாநிலமாக செயல்பட வேண்டும் என்ற அடிப்படையிலே அறிவித்திருப்பதை இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பாக நான் மனதார பாராட்டுகிறேன். திமுக முன்னாள் அமைச்சர் KN நேருவின் சகோதரர் மர்ம கொலை. திருச்சியில் திமுகவினர் வன்முறை வெறியாட்டம். டெல்லியில் பிரிக்ஸ் நாடுகளின் உச்சி மாநாடு. பொது வளர்ச்சி வங்கி அமைப்பது உள்ளிட்ட முக்கிய ஒப்பந்தங்கள் கையெழுத்து.